ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா நட்ஸ் எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை அரை கப், முந்திரி 20 ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு அரை கப். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை ஆட் பண்ணுறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 ஆட் பண்ணணும். முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கடலை மாவு, அரிசி மாவு, இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மிக்சர் கடிக்க முடியாது, நட்ஸ் மசாலா கடிக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணுறோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சரை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிலக்கடலை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, இதில் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. நிலக்கடலை சாப்பிட்றதுனால நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸும் குறையும். கேஷ்யூநட் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, இது ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, பிளட் டிசீசஸ் வராமல் தடுக்கும், நம்மளோட கண்கள் தோள்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.